அக்ஷரா, இன்னைக்கு நம்ம அகஸ்தியர் அருளிய சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 17வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? எப்பவும் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பௌத்துமே சதா. சரி, இப்போ நம்ம 16வது ஸ்லோகம் முதல்ல படிக்கிறேன். ஏற்கனவே படிச்சது. சரியா? ஞான விஞ்ஞான ரூபாயை ஞானமூர்த்தே நமோ நமக, நானா சாஸ்திர ஸ்வரூபாயை நானா ரூபே நமோ நமக. நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஞானம் விஞ்ஞானம், ஞானம் விஸ்டமா இருந்தாலும் சரி, விஞ்ஞானம் சயின்ஸா இருந்தாலும் சரி, அது இது ரெண்டுத்துலயுமே நீ தான் இருக்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், கலைமகளை வேண்டிட்டு, சரஸ்வதி தேவியை வேண்டிட்டு தானே எந்த காரியமுமே நம்ம தொடங்குறோம். ஏன்னா எது கல்வியை கொடுக்கக்கூடிய தெய்வம் அவங்க. சரியா? அதனால படிப்பு கொடுக்க, ஆமா, படிப்பு கொடுக்கற தெய்வம். ஞானமூர்த்தே நமோ நம. அதனால உன்னோட ரூபமே, மூர்த்தினாலே அது ஷேப் ஃபார்ம்னு அர்த்தம். சரியா? மூர்த்தி, ஞானமூர்த்தியே நமோ நம. ஞானத்தினுடைய ஒரு வடிவம் தான். ஞானத்துக்கு ஒரு ஷேப் கொடுத்தா அது நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நானா சாஸ்திர, நானா அப்படின்னாலே எல்லா விதமான, நான் கூட உதாரணம் சொன்னேனே, நானா வித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு சுவாமிக்கு பூ சாத்துவோம். சரியா? அப்போ நானானாலே எல்லா விதமான அப்படின்னு அர்த்தம். நானா சாஸ்திர, நமக்கு என்னெல்லாம் சாஸ்திரம் இருக்கோ, ஆயுர்வேதமா இருக்கட்டும், தனுர்வேதமா இருக்கட்டும், வேதங்கள் உபவேதமா இருக்கட்டும், வேதாந்தமா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சரி, அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. நானா சாஸ்திர ஸ்வரூபாயை நானா ரூபே நமோ நமக. எல்லா ரூபத்திலையும் நான் எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியுற அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு. சரியா? இப்ப 17வது ஸ்லோகம் பார்க்கலாம், அப்புறம் பொருள் சொல்றேன். பத்மதா பத்ம வம்சா ச பத்மரூபே நமோ நமக, பரமேஷ்டியை பராமூர்த்தியை நமஸ்தே பாபநாசினி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? பத்மதா, தா அப்படின்னால கொடுன்னு அர்த்தம். சரியா? பத்மதா அதாவது ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தாமரைங்கிற பூ வெறும்ல மற்ற பூவோட தாமரையை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. தாமரைக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனாலதான் வாசனை வரும். சரி, தண்ணியில ஒட்டவே ஒட்டாது. தாமரை தண்ணியில தானே இருக்கு. இப்ப தண்ணியில ஒரு பூவை போட்டோம்னா என்ன ஆகும்? அது வதங்கி போயிடும்ல. அது ரொம்ப இதழெல்லாம் ரொம்ப சுருங்கி போய் கெட்டு போயிடும்ல. ஆமா, சொதன்னு ஆயிடும்ல. ஆனா தாமரை தண்ணிலேயே தானே இருக்கு. ஆமா, ஆனா இப்ப தண்ணி வந்து உயர இல்லாட்டி மழை பெய்யுது. மழை பெய்யும் போது சொதன்னு ஆகணும்ல அது. ஆனா ஆகாது. ஏன்னா அதுல தண்ணி பட்டு அப்படி இங்கன்னு வாட்டர் ப்ரூஃப். அது வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ்ல அது மேல. ஆமா, அதனால என்ன, எதுக்காக எல்லாமே சுவாமி கையில பூ, கண்ணுல தாமரை கண்ணன். எப்பவுமே ஒரு பூ டிஸ்கிரைப் பண்ணும்போது தாமரை பூ தான் டிஸ்கிரைப். ஆமா, அதுதான் இருக்கலே பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கருணைக்கு எப்படி கடவுள் நமக்கு மேல கருணை கொள்றாங்களோ அந்த மாதிரி தாமரை எப்படி, அதாவது 3 குணங்களின், இப்ப சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம் இருக்குல்ல, அந்த 3 குணங்களுடைய தாக்கம் கடவுளுக்கு கிடையாது, நமக்கு தான். நான் ஒரு சமயம் கத்துவேன், ஒரு சமயம் ரொம்ப இனிமையா பேசுவேன், இந்த மாதிரி இருப்பேன். கடவுள் அந்த மாதிரி ஒரு சமயம் கோபம், ஒரு சமயம் எப்பவுமே கருணையோட தான் இருப்பாரு. அசுரர்களை வதம் பண்றது கூட கருணையின் காரணமாக தான். ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு தான் அவர் சண்டையே போடுறாரு. எப்பவுமே கருணாமூர்த்தியாக தான் இருப்பாங்க. சரியா? அதனாலதான் பத்மதா பத்ம வம்சா. வம்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வம்சம்னா என்ன அர்த்தம் தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது நாங்க எங்க சூரிய வம்சம், ராமர் பிறந்த குலம் வம்சம் வந்து சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, சூரிய குலம்னு அர்த்தம். நம்ம தாத்தாவோட தாத்தா, நம்மளோட பூர்வீகம் இருக்குல்ல, அந்த வம்சம். அது எப்படிப்பட்ட வம்சம்? பத்ம வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, தாமரை எப்பவுமே ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப பரிசுத்தமானது, தூய்மையானது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா தாமரையை சொல்லுவாங்க. எப்படி தாமரை வம்சத்துல நீ இருக்க அப்படின்னு சரஸ்வதியை சொன்னா என்ன அர்த்தம்? நீயும் பரிசுத்தமானவள், தூய்மையானவள். அதனாலதான் எப்பவுமே எல்லாமே வெண்பட்டு தான் உடுத்துவாங்க. இதுக்கு சுவாமிக்கெல்லாம், சரஸ்வதிக்கு புடவை, பட்டு புடவை இது பண்றாங்கல்ல, அது எல்லாமே வெண்பட்டை தான் சாத்துவாங்க, சுவாமிக்கு போட்டு விடுவாங்க. சரியா? அப்படி பத்மரூபே நமோ நமக, தாமரையின் ரூபமாக இருப்பவளே உனக்கு என் நமஸ்காரங்கள். பரமேஷ்டியை பராமூர்த்தியை, பர
பராசக்தி, சக்தி பராசக்தி. ஆதிபராசக்தி ஆமா. கோவில். பரமசிவன், சிவன் சொல்லாம பரமசிவன், பரம்பொருள் அப்படின்லாம் சொல்றோம்ல. இந்த அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் மேல இருக்கக்கூடிய லாஃப்ட், இங்கிலீஷ்ல லாஃப்ட்னு சொல்றாங்கல்ல, ஆமா. மேல இருந்து எடுக்கக்கூடியது, அந்த இதுக்கு பரன்னு பேரு. இருக்குதுலே மேல, லாஃப்ட்னு மேல சாமான் வைப்பாங்க வீட்டுல மேல. like shelf மாதிரி. ஆமா, அதுக்கு பரன்னு, அதனாலதான் பேரு. சரி, அதனால பரமேஷ்டியை பராமூர்த்தியை அப்படின்னா இருக்கிறதுலயே உயர்ந்தது எதுவோ அப்ப அது நீதான் அப்படின்னு சொல்றாங்க. பராமூர்த்தியை நமஸ்தே, உனக்கு நமஸ்காரங்கள். பாப நாசினி, நீ எல்லாத்தையும் விட உயர்ந்தது. பாபம்னா என்னது? பாவம் like ரொம்ப போர்னு அர்த்தம். புவர்னு ஒரு அர்த்தம். எதனால புவரா இருக்காங்க? பண்ண விஷயங்கள் அப்படி ரொம்ப மோசமான விஷயங்கள் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம ரொம்ப ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா ஐயோ பாவம்னு அவங்க மேல ஏன் இறக்கப்படுறோம் அப்படின்னா, இவங்க எவ்வளவு பாவம் மோசமான விஷயங்கள் பண்ணா அவங்க எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. சரியா? அது கெட்டதா சொல்றோமா இல்ல ஐயோ பாவம்னா பரிதான் ஃபீல் பண்ணி தான் சொல்றோம்ப்பா. அவங்க ஐயோ பாவம் அவங்களுக்கு ஃபீல் பண்ணி தான் சொல்றோம். ஆனா அவங்க ஏன் அந்த நிலைமைக்கு அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்க முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அந்த ஐயோ பாவம்ங்கிற வார்த்தை வருது. சரியா? சில தடவை அவங்க தப்பு பண்ணாம கூட வேற யாரும் அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க, அப்படியும் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுவும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்னு சொல்ல வராங்க. நமக்கு தெரியாது. அவங்க சில பேர் ரொம்ப மோசமான விஷயம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நமக்கு பாக்குறதுக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு வித்தியாசமா தெரியும். ஆனா அவங்க முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், இல்லாட்டி அதுக்கு இனிமே வரப்போற ஜென்மத்துல அவங்க அதுக்கு அனுபவிப்பாங்க. சரியா? யாரும் இந்த வினையில இருந்து தப்பிக்கவே முடியாது. சரியா? பாப நாசினி அப்படின்னா அந்த வினையை நாசம் பண்றதுன்னு சொல்றோம்ல தமிழ்ல. நாசம் பண்ணிட்டா பாவத்தை நாசம் பண்ணிடுவாளாம் சரஸ்வதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வினை நம்ம சேர்க்கிறோம்ல, நல்ல வினையோ தீவினை, நல்வினையோ தீவினையோ, சரியா, நல்ல விஷயம் புண்ணியமோ பாவமோ நம்ம சேர்த்துன்னு வரோம்ல நம்ம செய்யற காரியத்துக்கு. பாப நாசினி, நம்ம செய்யற கெட்ட விஷயத்தெல்லாம் அதுக்கான இனிமே பண்ண விடாம தடுத்துருவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஞானத்தை கொடுத்துருவான்னு அர்த்தம். நீ எது நல்லது எது கெட்டது, எது தர்மம் எது அதர்மம்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ திருப்பி போய் அதர்மத்தை செய்வியா? மாட்டேல்ல. செஞ்சாகணும்னா அது தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க. என்னன்னா தர்ம சங்கடம்னா ரெண்டு, இது பண்ணாலும் மோசமா போயிடும், அது பண்ணாலும் ரெண்டுமே தர்மம். இது பண்ணாலும் சரி அது பண்ணாலும் சரி அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு உனக்கு வேணுங்கிற ஆளு உன்னுடைய நண்பனா இருக்கான், ஆனா அவன் மோசமானவனா இருக்கான், அவனை பிடிச்சி ஜெயில போடணும்னு வச்சுக்கோ. ஐயோ என் நண்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லி பாவம் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். சரியா? இங்க பாபநாசினி அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு ஞானத்தை கொடுப்பாள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? பத்மதா பத்மதா பத்மவம்சா பத்மவம்சா சனாலே அதுக்கப்புறம் அண்டுன்னு அர்த்தம். சரியா? பத்மரூபே நமோ நமஹ. பத்மரூபே நமோ நமஹ. பரமேஷ்டியை பரமேஷ்டியை பராமூர்த்தியை பராமூர்த்தியை நமஸ்தே பாபநாசினி. நமஸ்தே நமஸ்தே பாபநாசினி. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.